வேலூரில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 11 மாதமாக இந்த வேலூர் பாராளுமன்றத்திலே நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதிலே மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருப்பது 320 மருத்துவ முகாம்கள் செய்து 2,20,000 பேருக்கு நோய் பிணியை மாற்றி இருக்கின்றோம். அதே போல் நம்முடைய 7 முகாம்கள் நடத்தி கிட்டத்தட்ட 14,500 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். 6 தொகுதிக்கும் 6 இலவச திருமண மண்டபம் என்று அறிவித்து அந்த திருமண மண்டபத்திலே முதல் திருமண மண்டபமாக தொரப்பாடியிலே நம்முடைய குஜராத்தினுடைய மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் அவர்கள் வருகை தந்து அடிக்கல் நாட்டு விழா செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து கொடுத்திருக்கிறோம். அதுபோன்று விளையாட்டுத் துறையிலேயும் இளைஞர்களுக்கு பல்வேறு பணிகளை நாம் செய்திருக்கின்றோம். அதே போல் 6 தொகுதிகளுக்கும் எம்பி அலுவலகம் திறக்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் 6 தொகுதிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை அத்துணை அரசு அதிகாரிகளை கொண்டு சுற்றுப்பயணம் செய்வோம் என்றும் இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. கடந்த 20 ஆண்டு காலமாக யாரும் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யாமல் போனதனால் பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நாம் செய்ய இருக்கின்ற பணி பாலாறிலே செக் டேம் கட்ட வேண்டும், தடுப்பணைகள் கட்ட வேண்டும். வேலூருக்கு அல்லது இந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு தொழில்பேட்டை கொண்டு வர வேண்டும். மத்திய அரசுடைய வேலைவாய்ப்பு இங்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் வேலூருக்கு ரிங் ரோடு வேண்டும், அவுட்டர் ரிங் ரோடு வேண்டும், மேம்பாலங்கள் வேண்டும். அதே போல் நம்முடைய நியூ டவுன் வாணியம்பாடிக்கு மேம்பாலம் வேண்டும், ஆம்பூருக்கு மேம்பாலம் வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறது. அதே போல் ரெட்டித்தோப்புக்கும் ரயில்வே மேம்பாலம் வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.